ஹலோ கைஸ், வணக்கம், வந்தனம், ஸ்வாகன், நமஸ்தே, நமஸ்கார். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஃபாஜியோட நியூ லோகோவோட அர்த்தம் என்னன்னு தான். அதோட லோகோவை பார்க்கும்போது ஒரு சாதாரண மனுஷன் நின்றுட்டு இருக்கான். இது ஒரு ஆர்மி மாதிரி கேம்னாங்க. இந்த லோகோவை பார்க்கும்போது ஒரு ஆர்மி சம்பந்தப்பட்ட எதுவுமே உள்ள இல்லாத மாதிரி தான் இருக்கு. ஒரு எம்டி பிளேஸ்ல ஒரு மனுஷன் நின்றுட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. இந்த கேம் எனக்கு தெரிஞ்ச வரையும் பேட்டில் ராயலா மாத்தி விடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. கேம் எப்ப லான்ச் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கேம் லான்ச் ஆச்சுன்னு ரொம்ப நாள் இருக்கும். இப்ப கன்டூரிப்காக தான் ப்ரீ ரெஜிஸ்டர் ஓப்பன் ஆயிருக்கு. நான் போன வீடியோ சொல்லியிருப்பேன். அந்த வீடியோ பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு வந்துருங்க. கன்டூரிப்காக ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச கேம் லான்ச் ஆகுது January 26 லான்ச் ஆகலாம். ஏன்னா January 26 நம்ம எல்லாருக்கும் இந்தியாவின் குடியரசு தினம். அண்ட் இந்தியா சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு நாள்ல மேட் இன் இந்தியா கேம் அப்படின்னா ஃபாஜி மேட் இன் இந்தியா கேம் அப்ப ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. ஃபாஜிக்கு முன்னாடியே பப்ஜி வந்துடுச்சுன்னா ஃபாஜியை ஸ்டோரி மூடா விட்டுறதுல யூஸே கிடையாது. ஃபாஜியை ஒரு பேட்டில் ராயல் மோட் கேமா விட்டாதான் பப்ஜி விசஸ் ஃபாஜின்னு வரும். அப்படி வந்தாதான் ஃபாஜியோட ரேட்டிங்கும் அதிகமாகும். பப்ஜி வர்றதுக்கு முன்னாடி ஃபாஜி ரிலீஸ் பண்ணணும். பப்ஜி வந்துட்டு பண்ணி ரிலீஸ் பண்ணாங்கன்னா எல்லாரும் எதுல போவோம்? பப்ஜி தான் போய் ஏற்றுவோம். ஃபாஜி யாரும் ஏற்ற மாட்டாங்க. அதனால ஃபாஜியோட ரேட்டிங் கம்மியாக வாய்ப்பு இருக்கு. பார்க்கலாம். January 26 ரிலீஸ் ஆகுது, நிறைய வாய்ப்பு இருக்கு. இதோட இந்த வீடியோ முடிச்சிடலாம். இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாம இந்த சேனலை பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். அது வரையும் உங்களை நுழைப்படுவது RJYT.